Welcome to Infinity Vlogs and Stories. ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சண்டேன்றதுனால எங்கள் வீட்டில் எல்லோரும் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். எங்கள் வீட்டில் மட்டும் அப்படி இல்லை, எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். இந்த சண்டேஸை என்ஜாய் பண்ணதெல்லாம் அம்மா வீட்டோட முடிஞ்சு போச்சு. கல்யாணம் ஆன அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலைல மட்டும் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம். மற்றபடி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வேலை பெண்டு கிளம்புறோம். நானும் அக்காவும் இப்போ தான் கிச்சனுக்கு வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு காலை சாப்பாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாமேன்னு காலைல களி தான் செஞ்சோம். வீக் டேஸில் நம்ம இருக்கிற அவசரத்துக்கு காலையில் களிலாம் செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால தான் இன்றைக்கி பிளான் பண்ணோம். எங்கள் வீட்டில் அடிக்கடி களி செய்வோம். அதனால் களி மாவு எப்போவுமே எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். இந்த களி மாவில் கருப்பு கவுனி அரிசி, கருப்பு உளுந்து, இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி எங்கள் மாமி தான் இந்த மாவை ரெடி பண்ணாங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லார் வீட்லேயும் ஒரு ஆள் இருப்பாங்க, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக செய்யுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஹெல்த்தியாக செஞ்சால் சாப்பிடவே மாட்டாங்க. அப்படி உங்கள் வீட்டில் யாரும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் உள்ள அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தோசையை ஊற்றி வேலையை முடிச்சாச்சு. மாமா இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தாங்க. மத்தியானம் சமையலுக்கு தேவையான தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. நாங்கள் ஒரு பக்கம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறதுல பிஸியாக இருந்தோம். எங்கள் மாமி ஒரு பக்கம் கறி அலசிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் எங்கள் வீட்டு குட்டி பையனோட மற்றவங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் வீக் ஃபுல்லாக வேலைன்னு ஓடினாலும் வீக்கெண்டில் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஹாப்பி தான். ஆனால் அந்த ஹாப்பினஸை நம்ம தான் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்றைக்கும் நமக்கு வேலை தான், லீவ் கிடையாது. அவங்க பார்க்குற வேலைக்காவது ஒரு நாள் லீவ் இருக்குது, சேலரியும் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதுவும் இல்லை. சண்டேனாலே எங்கள் வீட்டில் லஞ்ச் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். இந்த மாதிரி ஸ்பெஷலான சாப்பாடெலாம் எப்போவுமே எங்கள் மாமி தான் செய்வாங்க. நாங்கள் எப்போவுமே ஹெல்ப்பர் தான். எங்கள் மாமிக்கும் எங்களுக்கும் இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டிங் தான். அவங்க எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எனக்கு கிடைக்காத ஃப்ரீடம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு. அதே போல் அவங்க எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடமை நாங்களும் கரெக்டாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி மதிய சாப்பாட்டுக்கு தேங்காய் சோறு, தால்ச்சா, மட்டன் குழம்பு, சிக்கனில் உப்பு கறி, ஈரல் பெரட்டி, தேங்காய் பூச்சம்பழம். மாமி தான் இன்றைக்கி தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க. நான் தேங்காய் கீரி அரைச்சி பால் மட்டும் நான் எடுத்து கொடுத்தேன். இந்த ஈரல் பெரட்டலை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒன்று ஞாபகம் வரும். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிருந்தாங்க. அப்போ நான், என் ஹஸ்பண்டு, எங்கள் மாமியாரோட அம்மா, நாங்கள் 3 பேர் மட்டும் தான் வீட்டில் இருந்தோம். அந்த டைமுன்னு பார்த்து எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா என்னை எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்கணும் 5 மந்த் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் மாமியோட அம்மா வந்து எனக்கு பெரியம்மா முறை தான். அவங்க கொஞ்சம் வயசானவங்க. அதனால அவங்களுக்கு துணைக்கு தான் என்னை விட்டுட்டு போனாங்க. கடைசியில் நானும் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல இந்த டைமு. அப்போது எங்கள் பெரியம்மா சொல்ல என் ஹஸ்பண்ட் தான் சமைப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோ சமைக்க தெரியாதுல்ல. அதனால அந்த ஈரல் பெரட்டல் எங்கள் பெரியம்மா தான் வச்சாங்க. ரசம் வச்சு ஈரல் பெரட்டல் வச்சாங்க. அது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போ கூட அந்த டேஸ்ட் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் எனக்கு ஈரல் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் அம்மா மல்லு கட்டி என் வாயில் வச்சா கூட நான் போய் துப்பிடுவேன். அந்தளவுக்கு ரகலை பண்ணிடுவேன் ஈரல் கொடுத்தா. ப்ரெக்னென்சி டைமில் ஈரல் கண்டிப்பாக சாப்பிட்ணும், அப்போ தான் ரத்தம் ஊறும் அப்படி இப்படின்னு எல்லோரும் சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனால சரின்ட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வீட்டில் செஞ்சாங்க. அன்றைக்கி சாப்பிடும் போது எப்பட்றா சாப்பிடுவோன்னு மலப்பாக இருந்துச்சு. ஆனால் வாயில் வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இவ்வளோ டேஸ்ட்டானதே இவ்வளோ நாள் சாப்பிடாம போயிட்டோம் அப்படின்னு. அதுக்கப்புறத்துலேருந்து தான் ஈரல் சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
மாமி ஈரல் பரட்டெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து தால்ச்சா வைக்கிறதுக்காக காய் நறுக்கி கேட்டாங்க. நான் காய் நறுக்கி கொடுத்துட்டேன். அதுக்கடுத்து அவங்க தால்ச்சா வைக்கிறதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. தால்ச்சாவோட வேலை முடிஞ்சு அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும்ன்ட்டு மாமி இந்த பக்கம் சிக்கன் உப்பு கறி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 1/2 மணி நேரமாக கை கடுக்க ஆட்டி இப்போ தான் தூங்கியிருக்கான். அவன் தூங்கினா தான் நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க முடியும். இல்லைன்னா அவனும் சேர்ந்து கிச்சனில் வந்து உருட்டிக்கிட்டே நிற்பான். அவன் தூங்குறதோட காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டேன். மாமாவுக்கு வெளியே போகிற வேலை இருந்துச்சு. சரி அவன் தூங்குறதோட போயிட்டு வந்துடுவோன்னு போயிட்டு வந்தாங்க. அவன் எந்திரிச்சிட்டானா விடவே மாட்டான். நானும் கூட வரேன்ட்டு அழுது அடம் பிடிப்பான். அவன் மட்டும் அப்படி கிடையாது, குழந்தைங்கனாலே அப்படி தானே. மாமா வரும்போதே மிர்சா எந்திரிச்சிட்டான். அதோட மாமாவோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தான். தேங்காய் சோறும் மட்டன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு.
ஈவினிங் வெளியே போகலான்னு இருந்தோம், ஆனால் ஃப்ளாப் ஆயிடுச்சு. மதியானம் ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு எல்லாருக்கும் தோசை ஊற்றி முடிச்சிட்டோம். நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். நான் இன்னொரு vlogல உங்களெல்லாம் பார்க்குறேன். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.